ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் சிறுநீரகத்தில் இருக்க கல்லை வெளியே கொண்டு வர்றதுக்கான மருத்துவம். கல் நிறைய பிரச்சனை இருக்கு. கல் அதிகமாக வலி இருக்கு. சிறுநீரகம் அடிவயிறு முழுவதும் வலிக்குதுன்னுவாங்க, இடுப்பு வலிக்குதுன்னுவாங்க. அவங்களுக்கு சிறுநீரகத்தில் கல் இருக்குதுன்னு அர்த்தம். கல் இருந்தாலே இடுப்பு வலி வந்துடும், சிறுநீரகம் அடிவயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் நெஞ்சு வலியும் சேர்த்து வரும். ஏன் வரும்னா இந்த வலி தாங்க முடியாமல் மனசும் சேர்ந்து வலிக்கும். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து மருத்துவம். சிறுநீரக கல் வெளியே வரணும், நெஞ்சு வலியும் சரியாகணும், இடுப்பு வலியும் சரியாகும். அதுக்கான மருத்துவம் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் முதல்ல மல்லி, கொத்தமல்லி இலையை பயன்படுத்துகிறோம். நம்ம எல்லாரும் வீட்டில் குழம்பு வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த கொத்தமல்லி விதையை பயன்படுத்தாமல் இலையவே பயன்படுத்தணும். இலையை பயன்படுத்தினோம்னா அது சிறுநீரகத்தில் போய் வேலை செய்யும், சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும். சிறுநீரகத்தில் இருக்கிற உப்புக்களை கழுவுறதுக்கு இந்த மல்லி நிறைய உதவி செய்யும். அதனால் தினந்தோறும் நம்ம கொத்தமல்லியை பயன்படுத்துகிறோம். இதை பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் கொத்தமல்லியை பயன்படுத்துகிறோம். கருவேப்பிலை நமக்கு ஏற்கனவே தெரியும். எல்லா வகையிலையும் கருவேப்பிலை சேர்க்குறோம்னா நம்ம முன்னோர்கள் முன் ஜாகிரதையாக, எல்லாத்துக்குமே முன் ஜாகிரதையாக உள்ளவங்க. அதை சாப்பிட்டதால தான் அவங்க நீண்ட ஆயுளோடு இருந்தாங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் 90 வயசு 95 வயசு வரைக்கும் இருக்காங்க. இனி நம்ம காலத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உணவு பழக்கங்கள் மாறி போச்சு. உணவில் கல்கள் அதிகமாக சேரக்கூடிய உரத்தன்மை அதிகமாக போச்சு. முந்தி சொல்லுவாங்க உப்பிட்டவனே உள்ளளவும் இன்னைக்கு உப்பிட்டவங்களை என்ன நினைக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா உலகமே கெட்டு போகிறதுக்கு உப்பு. அந்த உப்பு என்னன்னா யூரியா, டிஏபி, பொட்டாசு. இந்த உப்பு போட்டவங்களை என்றைக்குமே மறக்க முடியாதுன்னா, ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு அந்த உப்பில் போய் மாட்டிக்கிடுச்சு. உப்பு போட்டவங்களை என்ன செய்யறதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. உப்பு உடலை கெடுக்கக்கூடியதுன்னா அந்த யூரியா உப்பு தான், வேற எதுவும் கிடையாது. சிறுநீரகத்தை பழுதடைய செஞ்சிடும், சிறுநீரகத்தில் போய் படி ஆரம்பிச்சிடும். ஆத்திரத்தை அடக்கினாலும் மோத்திரத்தை அடக்கக்கூடாது. ஏன் சொன்னாங்கன்னா அந்த சிறுநீரகத்தில் தண்ணி, அந்த சிறுநீர் தேங்கி நிற்க அதில் உள்ள தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். சிறுநீரை அடக்காமல் சிறுநீர் வர நேரம் பூரா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கல் உற்பத்தி ஆகிறது தடுக்கப்படும். கல் உற்பத்தி ஆகுதுன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்தே இருப்பாங்க, போகவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் அவங்க சிறுநீர் கழிக்காமல் இருந்தாங்கன்னா அந்த சிறுநீர் பையில் தேங்கி அடிப்பாக்கத்தில் அந்த உப்பு படிஞ்சிடும். உப்பு படிஞ்சால் அந்த உப்பு தான் கல்லாக மாறும். வேற ஒன்றும் கல்லுலாம் இன்னைக்கு அரிசியிலேருந்து எந்த கல்லும் போகிறது கிடையாது. அரிசியிலேருந்து எந்த கல் போகுது? முந்தி தான் அரிசியை அரிச்சு போட்டாங்க. ஏன்னா நெல்லை நிலத்தில் கீழே போட்டு அடித்து எடுத்தாங்க. அப்போ நிலத்தில் இருக்கிற மண் எல்லாமே நெல்லோடு சேர்ந்து வரும். அதை அரிசியாக நெல்லை அவிச்சு அரைச்சி எடுக்கும்போது அதில் கல் வரும். அந்த கல்லை அப்படியே அரிச்சு போடுவாங்க. அதில் 1 2 தெரியாமல் முழுங்கிடுவோம். அது உள்ளே போய் கல் இறங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். அந்த கல்லை கரைக்கிறதுக்கு வாழைத்தண்டு சாரை சாப்பிட்டாங்க. அந்த கல்லை கரைக்காமல் கல்லை கொண்டு வந்தது வெள்ளை நிற கல் இருந்துச்சு. அந்த வெள்ளை நிற கல்லை அந்த வாழைத்தண்டு சாறு கரைச்சிரும். இன்னைக்கு இருக்கிற கல்லை வாழைத்தண்டு சாறு கரைக்காது. அதனால் வாழைத்தண்டு சாப்பிட்றதுல நமக்கு உடம்பு கெடுமை தவிர கல் வெளியே வராது. அதனால் வாழைத்தண்டு சாப்பிட்றதை விட்டுட்டு வேறு மருத்துவம் செய்யலாம். வேறு மருத்துவம்னா நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம், கருவேப்பிலை சொல்லியிருக்கோம். இதோடு சேர்ந்து புதினாவும் சிறுநீரகத்தில் இதனுடைய வாசமும் எல்லாமும் சேர்ந்து இந்த கல்லை வெளியேற்றும். இதில் முக்கியமாக காணப்பயிர்னு சொல்லுவோம். இந்த கருங்காணன்னு சொல்லுவோம். கருங்காண பயிர், இது கொள்ளு பயிர்னு சொல்லுவோம். இதில் சிகப்பு கொள்ளு இருக்குது, வெள்ளை நிற கொள்ளு இருக்குது. ஆனால் அதுக்கு அதிக தன்மையை விட கருங்காணத்துக்கு அதிக அளவு சத்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கருங்காணம் அவ்வளோ சீக்கிரமாக விளையாது, அவ்வளோ சீக்கிரமாக வேகாது. இதனுடைய தன்மை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கருப்பாக்கக்கூடியது. இது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. இது வளரும் போதே நோய் எதிர்ப்பு சக்தியில் வளருது. இதை பச்சையாக சாப்பிடாதீங்க தயவுசெய்து. பச்சையாக சாப்பிட்டா காது கேட்காது, காது கேளாண்மை ஏற்பட்டுரும், காது செகுடு ஆகிரும். சில பேர் பச்சையாக நான் சாப்பிட்டா என்ன செஞ்சிருவாங்க, அது காது கேட்கும் திறமையை குறைச்சிரும். ஆனால் இதை அவிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா நிறைய நன்மையை செய்யக்கூடியது. அதனால் பச்சையாக சாப்பிடக்கூடாது. எல்லா பயிரையும் பச்சையாக சாப்பிடலாம். இந்த கொள்ளு பயிர்ன்ற இந்த காணப்பயிரை பச்சையாக சாப்பிடாதீங்க. அதுவும் கருங்காணம் ரொம்ப கடுமையாக இருக்கும். இது சாதாரணமாக கிடைக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கும். அரிய வகை இதெல்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இந்த கருங்காணம் கிடைக்கிறதுன்றது யாதோ ஒரு விவசாயி செஞ்சாதான் ஒழிய நிறைய பேர் இதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்டவங்க அதிக அளவு பலத்தோடு இருந்தாங்க, நெஞ்சுவலி இல்லாமல் இருந்தாங்க, உடல் அதிக ஆரோக்கியமாக இருந்துச்சு. இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. சிறிய குத்துச்செடி மாதிரி இருக்கும், அது லேசாக கொடி மாதிரி ஓடி இருக்கும். அதில் சின்ன சின்ன காய்கள் இருக்கும். அதை செடியோடு மொத்தமாக பிடிங்கிட்டு வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் தட்டுவாங்க. தட்டினதுக்கப்புறம் தான் இது விழுங்க. இதை தனித்தனியாக பறித்து எடுக்க முடியாது, அதனால் தூரோடு பிடிங்கிட்டு வருவாங்க. இந்த காணப்பயிரை சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே நெஞ்சுவலியே இருக்காது. இந்த கருங்காணம் தொக்கா கொடுத்தோம்னா நெஞ்சுவலியே போயிடும். கல்லை கரைக்கிறதுல இது ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனமாக செய்யும். கல்லை கரைக்கிறதுல இந்த கருங்காணம் ஏன்னு கேட்டால் அந்த மஞ்சள் நிறமாவோ அல்லது ஒரு காப்பி கலர் நிறமாவோ இருக்கும் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற கல், அந்த சிறுநீரகத்தில். அந்த கல்லை இந்த கருங்காணத்தினுடைய சாறு உடைக்கும்.
காது கேட்காத அளவுக்கு இது கொண்டு போகிற அளவுக்கு இருக்கிறதால இது வந்து கல்லை உடைக்கும். இந்த கல்லை உடைக்கிறதுக்கு தான் இது கருங்காணன்னு பேர். இது கருப்பாக தான் இருக்கும். இதோட சேர்த்து நம்ம பூண்டு பயன்படுத்துகிறோம். பூண்டை பயன்படுத்தும் போது இதனுடைய தன்மை சளியோ அல்லது சிறுநீரகத்தில் போய் படிஞ்சிருக்கிற இடத்துலேருந்து வெளியேறாமல் அந்த கல்கள் ஒட்டி இருந்தாலும் இதனுடைய காரத்தன்மை வந்து வெளியேற்றும். இந்த பூண்டை வந்து நம்ம புண்ணை ஆற்றக்கூடியது. கல் இருந்த இடத்துல வந்து புண்ணு இருந்துச்சுன்னா அந்த புண்ணை ஆற்றணும். புண்ணு ஆற்றினா தான் இடுப்பொலி குறையும். புண்ணு இருந்துச்சுன்னா இடுப்பொலி கண்டிப்பாக இருக்கும். மிளகாய் வத்தலை பயன்படுத்தும் பொழுது இந்த மூலிகையினுடைய முழு பலனும் கிடைக்கும். உள்ள காரத்தன்மை போனால் அந்த சிறுநீரகம் லேசாக விரிஞ்சு கொடுக்கும். விரிஞ்சு கொடுக்கும்போது கல் ஒட்டி இருந்தால் அந்த கல் அந்த இடத்த விட்டு வெளியே வேறு இடம் மாறும். அந்த மாறும் பொழுது அதை வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம மருந்து பார்க்குறோம். மிளகை சேர்த்தோம்னா எல்லா இதையும் வந்து உடைக்கக்கூடியது. சாதாரணமாக மிளகு வந்து 10க்கு 20 மிளகை சேர்த்தோம்னா அது எப்படியாப்பட்ட கல்லாக இருந்தாலும் உடைக்க ஆரம்பிச்சிடும். கல்லை உடைக்கிறதுக்கு மிளகை சேர்க்குறோம். மிளகு மட்டும் இல்லை, இதோடு சேர்ந்து சீரகம். ஏன்னா உள் உறுப்புகளில் வந்து சிறுநீர் தங்க வலி அதிகமாகும் போது உடல் சீராக இருக்கணும். இந்த நெஞ்சு வலியும் இருக்கும், இடுப்பு வலியும் இருக்கும், அடிவயத்துலேயும் வலி இருக்கும். 3 இடத்துலையும் ஒரே நேரத்தில் வலிக்கும் அந்த சிறுநீரகத்தில். அப்போ எந்த வழியும் இல்லாமல் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதால அவங்க கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும். அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல் உதவியாக இதை கொடுக்கலாம். முதல் உதவியாக கொடுத்துட்டு வரும்பொழுது வலி நிற்கும். புளி, நம்ம பழைய புளி வச்சுருக்கோம். இது வந்து 2 வருஷத்துக்கு முந்தின காய்ச்ச புளி. பழைய புளியெல்லாம் வச்சுருக்கக்கூடாது, நிறையா வந்து இது பண்ணுறாங்க. இல்லை, அதில் வந்து புழு பூச்சிகள் இருந்தாலும் பழைய புளி தவறு செய்யாது. புளியை வந்து வச்சுருந்தா 10 வருஷம் வச்சுருந்தாலும் கிடாது. புளியை வச்சிருக்கிற விதம் இருக்குது. அதில் வந்து நார் தோல் விதை இல்லாமல் நீக்கி வச்சுருந்தோம்னா புளி 10 வருஷம் ஆனாலும் கிடாது. இந்த பழைய புளி தான் வந்து நிறைய நன்மையை செய்யும். அடி வயிற்றில் வேலை செய்யும், கர்ப்பப்பையில் வேலை செய்யும், பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை சுத்தம் செய்யும், சிறுநீரகத்தையும் சுத்தம் செய்யும். அதனால தான் பழைய புளியில் குழம்பு வச்சா அந்த குழம்புனுடைய ருசி வேற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து கலவையாக நம்ம இப்போ மருந்தாக தயாரித்தோம்னா சிறுநீரகத்தில் இருக்க கல்லை வெளியேற்றும். அந்த கல்லை வெளியேற்றுறதுக்கான மருத்துவத்தை நம்ம இப்போ சிறுநீரகத்தில் இருக்க கல் வெளியேறதுக்கும் நெஞ்சு வலி போகிறதுக்கான மருத்துவம் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து காணப்பயிறு, இந்த கருங்காணத்தை வந்து நாளே ஊற வச்சிடணும். உடனேலாம் செய்ய முடியாது. இதை ஊற வச்சு வச்சுருக்கோம் பாத்திரத்தில். ஆனால் ஊற வச்சு நாள் ஊற வச்சாதான் இது வேகும். உடனே போட்டு உடனே எத்தனை முறை நீங்கள் குக்கரில் போட்டாலும் இது வேகாது. அந்த அளவு அதனுடைய முழு சத்துக்களும் நமக்கு கொடுக்காது. அதனால் 24 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அதனால் நாள் காலையிலே எடுத்து இதை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் நம்ம இதை பயன்படுத்தணும். தண்ணியை ஊற்றி தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். இது எவ்வளோ வேணால் காணம் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. காணப்பயிர் வந்து நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தோடு எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது தவறு கிடையாது. எல்லாருக்கும் நல்லதை செய்யும். சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நல்லதை செய்யும். ஆனால் இதை நாளே ஊற வைக்கணும். நாளே ஊற வச்சா தான் இது வந்து நல்லா ஊறும், நல்லா வேகும், இதனுடைய முழு சத்துக்களும் குடிக்கும். நாள் ஊற வச்ச தண்ணியை கீழே வடித்து ஊற்றிடணும், தவறு கிடையாது. அந்த தண்ணியை புதுசாக தான் ஊற்றி இப்போ நம்ம ஊற வச்சு அதை காய வைக்கிறோம். அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த காணம் வந்து சீக்கிரமாக வேகாது. அதனால தான் நாளே ஊற வைக்க சொல்கிறோம். நாள் ஊற வச்சதுக்கே இவ்வளோ கடுமையாக வேகும். ஏன்னா அது வந்து அவ்வளோ கடுமையானது. அது வந்து கருங்காணம்னாலே சாதாரணமாக கருப்பு நிறமாக இருக்கிறதெல்லாம் அதிக வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி வளரக்கூடியது. சாதாரணமாக இன்னைக்கு கோழியில் பார்த்தீங்கன்னா கருப்பு கோழியை பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கோழி ஒன்று வளங்க, கருப்பு கோழி ஒன்று வளங்க. கருப்பு கோழி வந்து 2 கிலோ அளவுக்கு வந்தாலும் வெள்ளைக்கோழி வந்து 600 கிராம் தான் வளரும். ஏன்னு கேட்டால் அது வளர்ச்சி வந்து அதிக வெயில வாங்கி அந்த கறி உடம்புல உள்ள சத்துக்களை குறைச்சிரும். அதனால தான் கருப்பு நிறத்தில் எது இருந்தாலும் அது வந்து கடுமையாக வளரக்கூடியது, எதிர்ப்பு சக்தியை அதிகமாக வளர்க்கக்கூடியது. அதனால தான் இந்த கருங்காணத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். சிகப்பு காணம் இருக்குது, வெள்ளை காணம் இருக்குது. இந்த கருப்பு காணம் வெந்ததுக்கு அப்புறமும் இதனுடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது முதல்ல இருந்தது கருப்பு காணம், இப்போ வெந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அதனுடைய தன்மையை வந்து முழுமையாக வந்து அந்த தண்ணியில் கொடுத்துருச்சு. அந்த தண்ணியில் வந்து கருப்பு நிறமாக தான் கருப்பு காணம் வந்து வெளியாகிருக்கு. இந்த கருப்பு நிறமாக வெளியாகிருக்கிறதால தான் இந்த கருப்பு காணத்துக்கு வந்து அதிக அளவு சத்து இருக்குது. இந்த கருப்பு காணத்தை வந்து நம்ம தனியாக வந்து வடித்து எடுத்து இப்போ பயிராக வச்சுருக்கோம். இதை வந்து 2வது நெஞ்சு வலிக்கு இப்போ பயன்படுத்துவோம். ஆனால் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் அடித்து நம்ம கூழ் பண்ணி வச்சுருக்கோம், இடித்து வச்சுருக்கோம். இதை வந்து இதோட சேர்க்கணும்.
எல்லாத்தையும் கலந்துட்டு லேசாக ஒரு முறை கொதிக்க விடணும். ஏன்னா அரை வேக்காடில் தான் இருக்கணும். இதை வந்து அந்த அரை சூட்லேயே இருக்கலாம், இது தவறு கிடையாது. அரை சூட்லேயே இருக்கிறதால இதில் தேவையான அளவு என்னென்னா, பூண்டு வந்து ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்திருக்கோம். ஒரே ஒரு பூண்டு, இந்த ஒரு பூண்டினுடைய எடையை கேட்குறாங்க. எடை வந்து ஒரு 15 கிராம் இருக்கும் ஒரு பூண்டு. 15 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டால் போதும். புளி வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். புளி 10 கிராம் எடுத்து தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சு அந்த புளியும் சேர்த்து எடுத்துக்கணும். இதோட நம்ம கருவேப்பிலை வந்து ஒரு 10 கிராமு, கொத்தமல்லி ஒரு 10 கிராமு, புதினா ஒரு 10 கிராமு, இது எல்லாத்தையும் 10 கிராம் எடுத்துக்கிறணும். இந்த கொள்ளு பயிறு நம்ம தேவைக்கேற்ப நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 75 கிராம் அளவுக்கு போட்டு ஊற வச்சு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து இப்போ சேர்த்துருக்கோம். இதில் மிளகு வந்து 20 மிளகு சேர்க்கணும், குறையா சேர்க்கக்கூடாது. 5 மிளகு, மீதி எல்லாத்துக்கும் 5 மிளகு சேர்க்க சொல்லுவேன். இதில் 20 சேர்க்கலாம், 25 வரைக்கும் சேர்க்கலாம், தவறு கிடையாது. 20 மிளகு சேர்த்தா போதுமானது. சீரகம் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுக்கும்போது இதில் காஞ்ச மிளகா வந்து ஒரு 4 வத்தல் எடுக்கணும். 4 வத்தல் எடுத்தால் போதும். 4 வத்தல் சேர்ந்து 10 கிராம் வரும். அதனால் 4 வத்தல் எடுத்துக்கிறணும். 4 வத்தலையும் சேர்த்து இதோட சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்த கலவை தான் இப்போ நம்ம ஊற்றிருக்கோம். அதை ஊற்றுனதான் லேசாக கொதிக்க வைக்கிறோம். லேசாக கொதிக்க வச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கிறணும். இது வந்து கட்டி தண்ணின்னு சொல்லுவாங்க. கட்டி தண்ணின்னா உடலில் வந்து கட்டி மாதிரி இருக்கிற அந்த உள் உறுப்புகளில் இருக்கிற உப்புக்களை வந்து கட்டியாக இருந்தாலும் கரைக்கக்கூடியது, சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடியது, நெஞ்சு வலியும் இடுப்புலியும் சேர்த்து சரி செய்யக்கூடியது. இந்த நெஞ்சு வலி வந்திருக்கு அப்படின்னா, இந்த சிறுநீரகத்தில் அதிக வலி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன ஆக போகிறோமோ ஏதாக போகிறோம், இந்த பயத்தில் தான் நெஞ்சு வலி வரும். நெஞ்சு வலிக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அதிக அளவு பயம் வந்துருச்சுனாலே அந்த நெஞ்சு வலி வந்துடும். இந்த அடி வயிற்றுல வலி இருக்கிறதால இடுப்பு வலி சேர்ந்து வலிக்கும். இடுப்புல வலி இருக்கிறதுனாலே சிறுநீரகத்தில் கல் இருக்குன்னு அர்த்தம். இந்த கல்லை வந்து கரைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து கட்டி தண்ணின்னு சொல்லுவோம். இதில் இதனுடைய வாசமும் மனமும் இதனுடைய ருசி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இதை வந்து குறைஞ்சது வந்து ஒரு 300 மில்லி அளவுக்கு குடிக்கணும். சும்மா 1 ஸ்பூன் குடிக்கிறேன் 2 ஸ்பூன் குடிக்கிறேன்லாம் குடிக்கக்கூடாது. ஒரு 300 மில்லி அளவு குடிச்சிட்டு நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா சிறுநீர் அதிகமாக போகும் பொழுது அந்த கல்கள்லாம் கரைய ஆரம்பிச்சிடும், உடைய ஆரம்பிச்சிடும். இப்போது நெஞ்சு வலிக்கான மருந்து இது. நெஞ்சு வலிக்கு என்ன செய்யணும்? நேரடியாக காணத்தை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த வேக வச்ச காணப்பயிரை வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். போட்டு இதை வந்து மசிக்கணும், தொக்கு சொல்லுவோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். அரைச்சி எடுத்ததில் இது கூட வந்து நம்ம வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் நம்ம தேவைக்கேற்ப எந்த வெல்லம்னாலும் சேர்க்கலாம், தவறு கிடையாது. இந்த கலவையை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம், தவறு வராது. இதை சாப்பிட்டா நெஞ்சு வலியே வராது. வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நெஞ்சு வலி அதிகமாக இருக்கும். அவங்க வந்து இளம் வயசில் வந்து அதிகமாக சுமை தூக்கியிருப்பாங்க, அவங்களுக்குள்ள நெஞ்சு வலியும் சரியாகும். இந்த சிறுநீரக வலியால் இருந்தவங்களுக்கும் சரியாகும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டோம்னா குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக சத்து கிடைக்கும். இந்த ஊழசதைன்னு சொல்லுவாங்க. அந்த அதிகமாக குழந்தை பார்த்தீங்கன்னா குண்டாவே இருக்கும். அந்த ஊழசதையும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை வந்து தவக்கிற குழந்தை நல்லா நடக்கிறதுக்கு வந்து இது நிறைய சத்துக்களை கொடுக்கும். அதில் வந்து மூளையினுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கும். இது வந்து பெரியவங்க சிறியவங்க குழந்தைங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நெஞ்சு வலிக்கு இது வந்து கொடுக்கும் பொழுது அதிக அளவு சத்தை கொடுக்கக்கூடியது. இது பெரியவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த வயசானவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி சரியாயிடும். சிறியவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா அதிக அளவு துடிப்பாக இருப்பாங்க, நல்ல வேகமாக இருப்பாங்க. இந்த சிறுநீரகத்தில் கல் இருக்கிறவங்க அந்த ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்க அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நெஞ்சு வலி இருக்காது. அதனால் இது பெரியவங்களும் சிறியவங்களும் யார் வேணாலும் சாப்பிடலாம். இதை சாப்பிட ருசியாகவும் இருக்கும், வலி சீக்கிரமாக போகும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த ரசம் வச்சு குடித்தா போதும், தினந்தோறும் குடிக்க வேண்டாம். வாரத்துக்கு ஒரு முறை வச்சு குடித்தாலே கல்கள் இருக்காது. சிறுநீரகத்தில் கல் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். இந்த மருந்தை எல்லாரும் சாப்பிட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள. நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் இந்த வெதரில் அடிபட்டு அவங்களுக்கு வந்து வெதர் வீக்கம்னு சொல்லுவாங்க. அந்த வெதர் வீக்கம் வந்துச்சுன்னா நாள்பட அவங்களுக்கு அது வந்து ஓதன்னு சொல்லுவாங்க. ஓதன்னா ஒரு பக்கம் வீங்கி இருக்கும்,
சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஒரு விதரை எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கும். அந்த நோய்க்கு, அந்த அடிப்பட்ட வீக்கத்துக்கான மருத்துவம். இந்த கலர்ச்சிக்காய் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இது பெண்களுக்கு மட்டுமில்ல, ஆண்களுக்கும் நல்ல ஒரு மருத்துவத்தை கொடுக்கும். இந்த கலர்ச்சிக்காய் வந்து விதரில் உள்ள வீக்கத்தை வந்து சரி செய்யக்கூடியது இந்த கலர்ச்சிக்காய். இந்த கலர்ச்சிக்காயை வந்து ஒரு 3 காய் எடுத்துக்கிட்டா போதும். அந்த 3 காயோட நல்லா இடித்து அந்த தூள்களை எடுத்து வச்சு அதுக்கான மருத்துவத்துக்கு குப்பைமேனி இலை. இந்த குப்பைமேனின்னு சொல்லுவோம். இது குப்பையில் கிடைக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. இது குப்பைமேனின்னு சொல்கிறோம். இது ரொம்ப சிறந்த மருந்து. இது வந்து நிறைய நோய்களை சரி பண்ணக்கூடியது. ஆனால் நம்ம காலடியில் தான் இருக்குது. தேவையில்லாமல் இதை வெட்டி எறிஞ்சிடறோம். இந்த குப்பைமேனி வந்து அற்புதமாக வேலை செய்யும் இந்த வெதர் வீக்கத்துக்கு. இதை வந்து சளிக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி அடிப்பட்ட காயத்துக்கு உள்ளுக்கு கொடுக்கும்போது அந்த வெதர் வீக்கம் சரியாகும். அதோடு சேர்ந்து கோழி முட்டை. இந்த கோழி முட்டையிலேயே நாட்டுக்கோழி முட்டையை தான் கொடுக்கணும். இந்த நாட்டுக்கோழி முட்டையில் வந்து இந்த வெள்ளைக்கருவை மட்டும் எடுக்கணும். வெள்ளைக்கருவை எடுத்து இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லா வந்து இருக்கும். அதுலேயே வந்து முட்டையிலேயே நிறைய இது இருக்குது. முட்டையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முட்டை வந்து உருண்டையாக இருக்குது பாருங்கள். இது உருண்டையாக இருக்குன்னா இது வந்து நீங்கள் கோழியில் அடை வச்சு இதில் நம்பர் போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பொட்டை குஞ்சு தான் பறக்கும். அதே இந்த முட்டையை பாருங்கள், இது வித்தியாசம் நீட்டாக இருக்கும். இந்த முட்டையில் நம்பர் போட்டு பொறிக்க வச்சு பார்த்தோம்னா சேவல் தான் பொறிக்கும். இந்த மாதிரி இருக்குது. முட்டையிலேயே வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து இந்த உருண்டையாக இருக்கிற பொட்டைக்கோழி முட்டை தான். இது வந்து கோழி குஞ்சு வந்து பொட்டை குஞ்சு தான் பிறக்கும். இந்த முட்டையை எடுத்து இதில் இருக்கிற வெள்ளைக்கருவை எடுக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து உருண்டையாக இருக்கும், அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இது நிகழமாகவும் இது உருண்டையாகவும் இருக்கும். இது நிகழமாக இருக்கிறது வந்து சேவல் தான் பொறிக்கும். நீங்கள் அதில் ஒன்றா நம்பர் போட்டு நீங்கள் பொறிக்க வச்சு கோழி முட்டையில் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் பிறக்கிற கோழி குஞ்சு தனியாக ஒதுக்கி வச்சிங்கன்னா இது சேவலாக இருக்கும், இது பொட்டை குஞ்சாக இருக்கும். இந்த ஆண்களுக்கு அடிபட்டதால் அது வந்து வெட்டை குஞ்சு பிறக்க போகிற அந்த முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கருவை தான் எடுக்கணும். இந்த வெள்ளைக்கருவை எடுத்து இந்த கலர்ச்சிக்காயுடன் சேர்த்து அந்த மருந்தை தயாரிக்கணும். அந்த மருந்தை தயாரித்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்து வந்தோம்னா அந்த வெதர் வீக்கம் சரியாகும். அந்த வெதர் வீக்கம் சரியாகணும்னா இதை கண்டிப்பாக செய்யணும். சிறுவர்களுக்கு தெரியாமல் அடிபட்டிருந்தோ, கிரிக்கெட் பந்து இந்த டென்னிஸ் பந்தில் தூக்கி எறியும் போது தெரியாமல் பட்டு விழுந்து வீங்கியிருந்தா அந்த வீக்கத்தெல்லாம் இது சரியாக்கக்கூடியது. இப்போ இந்த மருத்துவத்தை பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறணும். ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய். இந்த 50 மில்லி நல்லெண்ணெயோட ஒரு முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்துக்கிறணும். அதோடு சேர்ந்து இந்த குப்பைமேனி இலை. இந்த குப்பைமேனி இலையை நம்ம வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இந்த கலர்ச்சிக்காய் 3 காய் எடுத்துக்கிறணும். இந்த கலர்ச்சிக்காய் 3 காய்க்கு மேலே வேண்டாம். 3 காய் எடுத்து நல்லா இடித்து நல்லா பொடியாக்கி நல்லா ஜலிச்சு எடுத்து நல்ல தூள்களாக்கி இந்த நாங்கள் அரைச்சி வச்சுருந்த மாதிரி அரைச்சி ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து நம்ம இதில் போட்டு கலந்து முதல்ல எல்லாத்தையும் கலந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை ஊற்றி அந்த வடைச்சட்டியில் கிண்டணும். அப்படி கிண்டி அதை எடுத்து மெதுவாக பக்குவமாக எடுத்து வச்சுருந்து இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை காலையில் வெறும் வயிற்றில் இதை கொடுக்கும்போது கிழக்க சூரியனை நோக்கி பார்த்து உட்காந்து சாப்பிட சொல்லி கிழக்க பார்த்து சாப்பிட்டு 3 நாளைக்கு இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு அடிப்பட்ட இந்த வெதர் வீக்கமானது சரியாகும். எவ்வளவு மோசமான அந்த வீக்கமாக இருந்தாலும் அதை நீங்கள் போய் மருத்துவமனைக்கே போய் காட்ட வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த வீக்கமானது 3 நாளில் கட்டுப்படும். 3 நாளில் கட்டுப்படும் பொழுது நீங்கள் வந்து அந்த பையனுக்குள்ளான வலி சரியாயிடும். உள்ளே ஏதாவது அது பாதி அடிபடாமல் இருந்து ரத்தம் கட்டி போயிருந்தாலும் அது களைஞ்சிரும். ஏன்னா அந்த கலர்ச்சிக்காய் வந்து அதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது. அதோடு சேர்ந்து குப்பைமேனியினுடைய சாரும் இந்த முட்டையிலுடைய வெள்ளைக்கருவு குப்பைமேனி இலை சாறு ஒரு 10 கிராம் அளவுக்கு குப்பைமேனியை எடுத்தால் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். 3 கலர்ச்சிக்காய் 3 காய்க்கு மேலே போடக்கூடாது. ஒரு முட்டை போதும். இதை பொரிச்சு எடுத்து அந்த பொரிச்சு எடுத்ததை கொஞ்சம் நல்லா ஆற விட்டு அந்த பையனை சாப்பிட கொடுத்தீங்கன்னா அவங்க முட்டை சாப்பிட்ற ஆசையில் நல்லா சாப்பிட்ருவாப்ப. சாப்பிட அந்த பையனுக்கு 3 நாளில் எவ்வளோ பெரிய வீக்கமாக இருந்தாலும் அந்த வீக்கம் சுருங்க ஆரம்பிக்கும். அந்த ராத்திரி நேரத்தில் மல்லிகைப்பூவை வச்சு அந்த இடத்துல அவனுக்கு வந்து ஜட்டியை போட்டு விட்டிங்கன்னா அந்த மல்லிகைப்பூ வந்து அதனுடைய வாசத்துலேயும் சுருங்க வைக்கும். இந்த மல்லிகைப்பூ வாசத்தில் சுருங்க வைக்கும். இதை வந்து உள்ளுக்கு சாப்பிடணும். இந்த முறையை பயன்படுத்தணும். அப்போ வந்து சிறுவர்களுக்கு எவ்வளோ மோசமான வீக்கமாக இருந்தாலும் சரி வரும். இதே பெரியவங்களுக்குன்னா இதில் வந்து 2 முட்டை அளவுக்கு எடுத்துக்கிறணும். கலர்ச்சிக்காய் 3 காய் போதும். அது வந்து 2 முட்டை எடுத்தாலும் அதிகமாக வேணும்லாம் இல்லை. 2 முட்டை வெள்ளைக்கருவு எடுத்து அதில் வந்து இந்த மருந்தை செஞ்சு இதில் ஒரு 10 கிராமுக்கு ஒரு 15 கிராம் அளவுக்கு நம்ம குப்பைமேனி சாறை கொடுக்கணும். இந்த குப்பைமேனி சாறை எடுத்து அதோட சேர்ந்த கலவையை செஞ்சு கொடுத்தோம்னா பெரியவங்களுக்கு அந்த வீக்கமானது குறைய ஆரம்பிக்கும். அந்த வீக்கம் உள்ள இடத்துல
தவிட்டு ஒத்தனம் கொடுக்கணும். தவிடு அல்லது சாணியை வந்து எருமைச்சாணியை எடுத்து நல்ல ஈனாத எருமை மாட்டு சாணி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அது வந்து நிறைய புல்களை தான் அதிகம் விரும்பி சாப்பிடும். அந்த சாணியை இந்த மாதிரி வடச்சட்டியில் வச்சு நல்லா சூடு பண்ணி அதை எடுத்து ஒரு துணியில் போட்டு நல்லா வச்சுட்டு ஒத்தனம் கொடுத்தோன்னா 1 மணி நேரத்துக்கு அந்த சாணத்தில் சூடு இருக்கும். அப்போது அந்த வலி இருக்கிற இடத்துல பொறுக்க பொறுக்க மெதுவாக அந்த சூடு ரொம்ப இல்லாமையும் சூடு இருக்கிற மாதிரியும் ஒத்தனம் கொடுக்கணும். ஒரேடியாக வந்து வச்சு சூடாக்கி விட்டுறக்கூடாது. மெதுவாக வச்சு கொடுத்தோம்னா அந்த வீக்கமானது குறைய ஆரம்பிக்கும். அதனால் சிறுவர்களுக்காக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் இந்த மருந்தை சரியான அளவு முறையில் எடுத்து செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க வீக்கம் சரியாகும். இந்த முறையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.